வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ஒரு தமிழ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியே இருக்கிற மாயக்கூத்து. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஏஆர் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எழுதி இந்த படத்தை நடிச்சிருக்கிறவர், லீட் ரோலாக நடிச்சிருக்கிறவர் நாகராஜ் கண்ணன். இது போக இந்த படத்துல நிறைய நமக்கு பழக்கப்பட்ட ஸ்டார்ஸான டெல்லி கணேஷ், சாய் தீனா, அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. புதுமுக நடிகர்கள் தான். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாலும், இந்த படத்துல லீட் ரோலா நடிச்சிருக்கிற நம்ம நாகராஜ் கண்ணன் அவர் வந்து ஒரு ரைட்டர், ஒரு சிறுகதை எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஸோ அவருக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு வகையான ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா கதைகளுமே பாசிட்டிவ் எண்டிங்கில் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கதைகளுமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ரியாலிட்டியில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. 100 கதைகளில் 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, 98 பேர் தோக்குறாங்கிற ஒரு கான்செப்ட் அவர் மைண்டில் வச்சு தான் கதைகள் நிறைய எழுதுறாரு. ஸோ அப்படி எழுதும் போது அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கதைகளோட முடிவுகளையும் அந்த தொடர்கதையோட நிறுத்தங்களை கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது வந்து இல்லை, நான் சொல்கிறதா கரெக்ட், எனக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா அவர் வந்து கதைகள் எழுதுறாரு, திமிரா எல்லாரையும் அணுகிறாரு. இந்த திமிருத்தனமும் இந்த ஆணவமும் அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது, அவரே எதிர்பார்க்காத வகையில் அவரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறியது அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. இதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த கதை எக்ஸ்பிளைன் பண்ணனா அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். ஸோ நான் இங்கே நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா மேக்சிமம் புதுமுக நடிகர்கள் தான், எல்லாருமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட லீட் ரோலான நம்ம நாகராஜ் கண்ணன், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால ஓகே டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 3 சிறுகதைகள் வரும். அந்த கதையில் ஒரு வேலைக்காரியாக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் ஐஸ்வர்யா ரகுபதினு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்களோட சிறுகதையுமே நல்லாயிருக்கும். அந்த சிறுகதையை நிப்பாட்டி நமக்கு நரேஷன் பண்ணுவாங்க, நமக்கு விஷுவலாகவும் காட்டுவாங்க. அந்த சிறுகதையில் ஏற்பட்ட டென்ஷனும் அந்த சிறுகதையில் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போக இன்னும் 2 சிறுகதைகள், அந்த வேலைக்காரியோட சிறுகதை அளவுக்கு இந்த 2 சிறுகதைகள் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஞ்சனா அப்படிங்கிறவங்க தான் மியூசிக் போட்டிருக்காங்க. சாங்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரியே போட்டிருந்தாங்க. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நகரும். இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ரைட்டரோட வாழ்க்கையில் அவரே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட ட்விஸ்ட். ஸோ இந்த ட்விஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரிவைல் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் வருது. ஸோ இந்த ட்விஸ்ட்டு முன்னாடியே ரிவைல் ஆகிறதுனால செகண்ட் ஹாஃப் ஒரு சுவாரஸ்யம் கம்மியான மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த படமே மொத்தமாக 3/4 மணி நேரம் தான், இதில் என்னடா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபோட அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருந்தாங்க, கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த கான்செப்ட் இன்னும் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஐடியாவாகவும் கான்செப்டாகவும் ஒரு சூப்பர் கான்செப்ட். இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவில் யாருமே இது வரைக்கும் எடுக்கலை. ஸோ அது நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ அதுக்காகவே இந்த படம் நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம் தேட்டரில். என்ன கேட்டிங்கன்னா மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க ஒரு ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. நீங்கள் கடைசியில் பிரியாணி, ஜில் ஜங் ஜக், ஓடு ராஜா ஓடு இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு இண்டிபெண்ட் ஒரு ஆர்ட் ஃபிலிம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. ஸோ இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா புது மூவிஸ்லாம் உங்களுக்கு அங்கே ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். ஸோ see you guys in the next video. Until then, stay tuned.